இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேயில் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் இன் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 AM நடக்கும். அதே சமயத்தில் 11 AM இன்னொரு வெபினார் இருக்குது, த 1 crore ஜர்னி ஒன்லி ஃபார் தோஸ் சீரியஸ் அபவுட் 1 crore. இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. நான் ரொம்ப நாளைக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். நான் வாங்கினதெல்லாம் மேலே போச்சு. எல்லா ஸ்டாக்லேயும் பணம் பண்ணேன். சில ஸ்டாக்ஸ் டபுள் கூட ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி ட்ரேடிங்கில் நான் பண்ண ப்ராஃபிட்டை எடுத்து அதுக்கப்புறம் வேற ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் போடும்போது எனக்கு அதே ரிசல்ட் கிடைக்கல. இன்ஃபேக்ட் இப்போ பார்க்கும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்கு மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. நிறைய பேர் வராங்க, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. இப்போ அவங்க பிரச்சனை என்ன? அவங்க மார்க்கெட்டில் போட்டது 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் 200, 250 ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் இப்போ ஒரு ஸ்லைட் ஸ்லிப் அப் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு லெவலில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து எப்படி ரிகவர் ஆகுது, மறுபடியும் எப்படி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகுது, இந்த கன்ஃபியூஷன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க முதல்ல வரல, இப்போ தான் வந்திருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் தான் மார்க்கெட்டுக்கு வந்து நேரடியாக ட்ரேடிங் பண்ணுறாங்க, நிறைய பணம் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட 100 ரூபாவே இன்னைக்கு 85, 90 அப்படி இருக்கு. ரொம்ப அதிக ட்ரேடிங் பண்ணுற சில பேருக்கு போட்ட 100 ரூபாய் இன்னைக்கு இன்னும் கூட குறைஞ்சிருக்கு. 65, 70 ரூபாய் வேல்யூ தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு டைலமா தான். அடுத்தது என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கும், இந்த இடம் சரியில்லைன்னு தோணுது, திருப்தி இல்லை, ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும்னா அந்த பெட்டர் பிளேஸ் என்னவா இருக்கணும்? இதுதான் ட்ரேடருடைய டைலமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரேடர்னு சொல்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து ஏதாவது செய்யணும், செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பங்குகளை வாங்கி அந்த பங்குகளை விற்று அடுத்த பங்குகளை வாங்கி இப்படி தொடர்ந்து முதலீட்டில் குறுகிய கால அணுகுமுறையை கடைபிடிப்பவர்கள் தான் நான் ட்ரேடர்னு சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் சொல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் டேர்ன் ஆகிடும், நம்ம மாட்டிக்குவோம். நம்ம போர்ட்ஃபோலியோ அந்த காலச்சூழலுக்கு ஏற்ற போர்ட்ஃபோலியோவாக இருக்காது. பட் பிரச்சனை என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த சக்ஸஸ் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது, அதே சக்ஸஸ் திருப்பி நமக்கு கிடைக்கணும்னு. ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு, எந்த தப்பும் கிடையாது. பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிற இடம் மார்க்கெட் இல்லை. மார்க்கெட்டில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நோக்கி நாம தான் போகணும், அது நம்மளை நோக்கி வராது. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, அதுல சில ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் தானே ஜெயிச்சு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னாக்கா அது தவறு. மார்க்கெட் மாறும்போது அது நிச்சயமா நடக்காது. இன்னைக்கு ஒரு 2-3 MNC ரிசல்ட்ஸ் பார்த்தேன். மார்க்கெட் லீடர் ஃபுட்வேர்ல, பியர்ல not doing well. Business is not doing well. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சில கம்பெனிஸ் பவுன்ஸ் பேக் ஆயிடும், பட் சில கம்பெனிஸ் பவுன்ஸ் பேக் ஆகாது. ஸோ நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு ட்ரேடர் ஏன் இன்வெஸ்டராக மாறணும்ன்றதை முதல்ல சொல்றேன். வரும் சில ஆண்டுகளில் ட்ரேடிங்க்கு சூட்டபிளான ஒரு என்விரான்மெண்ட் இருக்காது. கடந்த ஆண்டுகளில் இருந்த மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் அது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி பணம் பண்ணுறது சிரமமாகிக்கிட்டே இருக்கு. இது உங்களுடைய கேப்பபிலிட்டியை எந்த வகையிலும் பொறுத்தது இல்லை, சந்தையை சார்ந்தது. மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இப்போ மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிருச்சு, அதனால தான் ட்ரேடிங் சிரமமாக இருக்கு. வரும் காலத்தில் இன்னும் சிரமமாகும்ன்றதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வரி.
அப்ப இன்னும் சிரமமாகக்கூடிய ஒரு காலச்சூழல்ல ட்ரேடிங் பண்ணணுமா கூடாதா, அவசியமா அவசியம் இல்லையா? இதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அவசியம் இல்லை. ஓகே, அப்போ மாற்றுப்பாதை என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பண்றதுக்கு பதிலாக இன்வெஸ்டரா மாறி இன்வெஸ்டரா தொடர்ந்து 2-3 வருஷங்களுக்கு அதிக மாற்றங்களை செய்யாமல் நீடித்து பொறுமை காத்தால் வெற்றி பெறுவது ஒரு பெட்டர் பாதை, ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பேர் மார்க்கெட்டுக்கு அப்புறமும் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் மீண்டு ஒரு உச்சத்தை தொட்டது. அந்த டிராவல் இருக்கு பாருங்க, பாட்டம்ல இருந்து டாப், அது எப்பவுமே இன்வெஸ்டரா பண்ணி தான் ஜெயிக்க முடியுது. நம்மள சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் நம்ம அளவு பணம் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு இன்வெஸ்டரா என்னுடைய பார்வை. அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பரிந்துரை என்னன்னா, இன்னைக்கு என்ன வாங்கலாம், அடுத்த வாரம் என்ன விற்கலாம், ஒரு மாசத்துக்கு என்ன நல்லா இருக்கும், இந்த ரிசல்ட்டை பார்த்து எதை வாங்கலாம், இந்த மாதிரியான ஒரு குறுகிய கால அணுகுமுறை இந்த மாதிரியான ஒரு சந்தை சூழல்ல உதவாதுன்னு நான் தெளிவா சொல்றேன். இட் won't work out. வேரஸ் இன்வெஸ்டரா குறைந்த முடிவுகளை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி தொடர்ந்து பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்க போகக்கூடாது அந்த பக்கம் போகாம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெற்றி நமக்கு சில ஆண்டுகள் கழித்து வந்துடும். அந்த வெற்றி இந்த இடைப்பட்ட காலத்துல ட்ரேடு பண்ணி பணம் சம்பாதிக்க ட்ரை பண்றவங்க அச்சீவ் பண்றதை விட கணிசமா அதிகமா இருக்கும்ன்றதான் என்னுடைய அனுபவம், அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. அதனாலதான் இன்னைக்கு இதுவரை ட்ரேடிங் செஞ்சவன் இன்வெஸ்டரா மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் அடிச்சு சொல்றேன். சரி, இப்போ இன்வெஸ்டரா மாறிட்டு என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம், இது அடுத்த சாய்ஸ். என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரியான காலச்சூழல்ல சிக்கல்ல இருக்கிற கம்பெனி, சவாலில் இருக்கிற கம்பெனி, இன்னைக்கு ஒரு அழுத்தத்தில் இருக்கிற கம்பெனி, மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற கம்பெனி, கார்ப்பரேட் கவர்னன்ஸில் பிரச்சனை இருக்கிற கம்பெனி, யூஎஸ்எஃப்டிஏல ஒரு ப்ராப்ளம் இருக்கிற கம்பெனி, டேரிஃபை ஃபேஸ் பண்ணுற கம்பெனி, இதெல்லாம் விட்டுறணும். எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஒரு செக்டரில் பிரச்சனை இருக்குன்னா அந்த செக்டர் பக்கமே போகக்கூடாது, அந்த செக்டோரல் ஃபண்ட்லாம் வாங்கக்கூடாது. இப்படி பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் நம்ம இன்னும் மெனக்கெட்டாக்க அதிக ரிட்டர்ன் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. அது தவறான நம்பிக்கை. இந்த காலச்சூழலுக்கு அது பொருந்தாது. இந்த காலச்சூழலுக்கு எது பொருந்தும்னா, எங்க உங்களுக்கு அதிக ப்ராப்ளம் இல்லையோ ஆனால் மார்க்கெட் வருங்காலத்தை குறைத்து மதிப்பிடுகிறதோ, அதுவும் தரமான நிறுவனங்கள் இது நடக்கும்போது அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ செக்டர் ஒரு ஸ்டெடி செக்டரா இருக்கணும், மார்க்கெட் அதை விரும்பாம இருக்கணும். வேல்யூவேஷன் இன்னைக்கு குறைவா இருக்கணும், இந்த செக்டர் மறுபடியும் வளர்ச்சியை நோக்கி போகும்போது வேல்யூவேஷன் கூடணும். இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்தாக்கா நீங்க சேஃபாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நாளைக்கு பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் போது இந்த கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்தை நான் இங்க இடத்துல தெளிவா சொல்றேன். நம்மளுடைய போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு முன்னாடி, ஆர் ஈவன் மோர் மேபி, 24 ஜனவரியில் 2 கம்பெனியை ஒரு செக்டருக்காக வாங்கணும். செக்டர் டெலிகாம். பாருங்க, அன்னைக்கு நம்ம ஐடியை வாங்கியிருக்கலாம், ஆனால் வாங்கலை. எங்கே நமக்கு சேஃப்டி இருக்கோ, எங்கே நிச்சயமாக உறுதியாக வளர்ச்சி இருக்கும் நம்ம நம்பணுமோ, எங்கே வளர்ச்சி வேகமாக வரும்னு நினச்சோமோ அந்த இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணோம். மாறாக ஐடியில் வளர்ச்சியை பாருங்க, சேல்ஸ் growth குவார்டர் ஆன் குவார்டர் சிங்கிள் டிஜிட், அதுவும் லோ சிங்கிள் டிஜிட் இருக்கு. வேற இங்கே ரொம்ப நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ எங்கே நமக்கு வளர்ச்சி வரும்னு தோணுதோ, எங்கே நமக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோங்கிறதுக்கான தான் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நுகர்வு சார்ந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும்.
கடன் சார்ந்த வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ பிஸ்னஸஸ் விச் ஆர் இந்த லோன் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே போல் கன்சியூமர் ஃபேஸிங் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. இந்த 2 ஏரியா வந்து எனக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இது மாதிரி இன்னும் நிறைய வரும். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், ஸ்மாலர் கம்பெனிஸோட லார்ஜர் கம்பெனிஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப குறைவான கடன்கள் இருக்குது, நிறைய கேஷ் இருக்குது. இந்த அளவுக்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஒரு ஹெல்த்தியான ஃபைனான்ஷியல் பொசிஷனை இந்த நூற்றாண்டில் நம்ம பார்த்தது இல்லை, 2000க்கு அப்புறம் நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிறுவனங்கள் வளர்ச்சிக்கான ஒரு வேகத்தை உருவாக்க முடியும், சவால்களை ஈஸியாக கடந்து போக முடியும், புதிய ப்ராஜெக்ட்ஸை போடுறதுக்கு பேலன்ஸ் ஷீட் சப்போர்ட் பண்ணும், எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஷீட் சப்போர்ட் பண்ணும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக அந்த கம்பெனிஸ் வந்து வருங்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு லார்ஜர் கம்பெனிஸ் மேலே இன்னைக்கு அதிக நாட்டம். இத்தனைக்கும் நான் ட்ரெடிஷ்னலாக ஒரு மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர். நான் உங்களை ரிலையன்ஸையும் பாரதியும் போரிங் ஸ்டாக்ஸில் பார்க்க வச்சேன்னாக்கா அதுக்கு காரணம் அங்கே வளர்ச்சி இருக்குது, சேஃப்டி இருக்குன்ற ஒரே விஷயம்தான். இதில் என்னுடைய சொந்த விருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வளர்ச்சி சார்ந்த முதலீடு செய்யணும். இந்த காலச்சூழலில் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய கம்பெனி, கிரைசிஸில் இருக்கிற கம்பெனி, ட்ரபிளில் இருக்கிற கம்பெனி இந்த மாதிரி இடத்துல போய் நிற்கவே கூடாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆச்சுன்னா இந்த கிரைசிஸ் சால்வ் ஆகிறதுக்கோ ட்ரபிள் முடிவுக்கு வரத்துக்கோ நீங்கள் வளர்ச்சியை மிஸ் பண்ணிடுவீங்க, வளர்ச்சியில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க, உங்கள் பணத்தை தப்பான இடத்துல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னா, சில ஸ்டேஷன் வந்து கிராசிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனு 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கும், அது பேசஞ்சர் ட்ரெயின். நீங்கள் அந்த வண்டியில் உட்காந்துட்டீங்கன்னா இன்னொரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸை மிஸ் பண்ணிடுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி சார்ந்த நிறுவனங்கள் இன்னைக்கு வேகமாக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். வேற ட்ரபிளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு முதல்ல ட்ரபிள் சால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க பெட்டர் பிளேஸ்க்கு வருவாங்க. நான் தனிப்பட்ட நிறுவன விமர்சனங்களை வைக்கும்போது நிறைய கம்பெனிஸை நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன், சமீபத்தில் பண்ணுறதே கிடையாது. பட் இந்த விமர்சனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய கம்பெனி, இதை எதுக்காக போய் எடுத்து ஒரு இன்வெஸ்டர் கஷ்டப்படணுன்றதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. அதுக்கு ரிவார்டே இன்னைக்கு இல்லைங்கிறதா என்னுடைய அப்சர்வேஷன். வேறஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இன்னும் பெட்டரா பண்ணிச்சுன்னா அதுக்கு அதிக ரிவார்டு இருக்கும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஏன் இந்த மேக்ஸ் 7 கம்பெனிஸ்க்கு மட்டும் வேல்யூவேஷன் கூடிக்கிட்டே போகுது? ஏன் நாஸ்டாக்ல அந்த 7-8 கம்பெனியினுடைய பங்கு இன்னைக்கு 40% கடந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இஸ் ப்ரிஃபரிங் growth, மார்க்கெட் இஸ் ப்ரிஃபரிங் பெட்டர் கம்பெனிஸ். ட்ரபிள் இருக்கிற கம்பெனியில மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ ஒரு இன்வெஸ்டர் growth சார்ந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா அவன் நிச்சயமாக இந்த ட்ரபிள் இருக்கிற கம்பெனிஸை பெட் பண்ற ட்ரேடரை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வருவான். அதற்கான ஒரு காலச்சூழல் நீங்க இருக்கு. அந்த காலச்சூழல் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கணும். ஸோ என் பார்வையில் லார்ஜ் கேப்ல மேபி ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் வில் டூ பெட்டர் than somebody who is going and picking up troubled individual companies and building a portfolio. சிரமத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் சேர்த்து வச்சுக்கிட்டு பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் தலையில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கிறதுக்கான ரிவார்டை கொடுக்காது. பி வெரி கிளியர். ஸோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனையான கம்பெனிஸில் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த பக்கம் போகாதீங்க, இன்வெஸ்டராக சேஃப்டிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன். மைல்ஸ்டோன்ஸ் 12 ஃபிலாசபியே இதுதான். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணியே நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபிலாசபி. நான் என்னுடைய முதலீட்டில் தனிப்பட்ட முறையிலும் சரி தொழில் முறையிலும் சரி இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறேன். ஏன்னா இன்வெஸ்டருக்கு அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும், தலைவலியை கொடுக்காது, கவலையை கொடுக்காது, தூக்கத்தை இழக்க மாட்டார்கள். அப்படி தூக்கத்தை இழக்காத ஒரு முதலீட்டை செய்ய வேண்டும், வணிகத்தை தவிர்க்க வேண்டும். சே நோ டு ட்ரேடிங், சே எஸ் டு இன்வெஸ்டிங், இன்வெஸ்ட் இன் த ரைட் பிளேஸ், கிவ் 3 years, வெற்றி நிச்சயம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.